எஸ். என்ன வேணும்? நீங்க தானே மிஸ்டர் ரவி? எஸ். என்ன சார் விஷயம்? ஆமா, நீங்க யாரு? நான் யாருன்றது இருக்கட்டும். இந்த போட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியா சார்? மெட்ராஸ்ல கோவன் ஸ்டுடியோ போனது, அங்க போட்டோ ஒட்டினது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லிடு. இதெல்லாம் கேட்கறது நீ யாரியா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். எதுக்காக போட்டோ ஓட்டின? உண்மையை சொல்லிடு. சொல்றேன் சார். உள்ள வாங்க. வாணி, என்னங்க? எப்படி வா ஓகே. இவதான் என் ஒய்ஃப் வாணி. வணக்கங்க. வணக்கம். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். நான் ஆபீஸ் விஷயமா அடிக்கடி பெங்களூர் வருவேன். அப்படி வரும்போதுதான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த வாணியை சந்திச்சேன். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுச்சு. மறுபடியும் உன்னை பார்க்கணும்னா 10 நாள் ஆகும். 10 நாள் உன்னை பிரிஞ்சு இருக்கணும். அதனால ஒன்னே ஒண்ணு. என்ன ரவி நீங்க சுவாணி கொஞ்சம் கூட எனக்கு ஐயோ இங்கயா? ஐயோ வேணாங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நெல்லு வாணி, நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உஞ்சுக்கிட்டே வர்ற. ஆனா நான் வெளியில போறப்போ என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. என்ன புரியாத மாதிரி பாக்குற? உன்னை காலேஜுக்கு ஆரம்பிச்சது படிக்கத்தான், சைட் அடிக்கல. அப்பா, நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறேன். இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், காதலிக்கோ வேண்டாம். அக்கா, என்ன தம்பி? இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி மீறி போனா உன்னை தொலைச்சிட்ட. ஜாக்கிரதை. வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். அப்பா பேசாத. அக்கா அக்கா, இத வந்துட்டேன் தம்பி. சீக்கிரம் வாங்க. நம்ம வாணிக்கு சம்மதம் பேசி முடிச்சிட்டேன். நல்ல குடும்பம், மைசூர்ல இருக்காங்க. அதோட பையன் எம்காம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை பார்க்கறான். இத போற போட்டோவ மாப்பிள்ளை எப்படி? இதோ போர் வாணி, நீ என்னதான் அழுது புரண்டாலும் என்னுடைய முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. மத்த அப்பனா இருந்தா தன்னை தூக்குல தொங்க விட்டுக்குவான். ஆனா நான் அப்படி இல்ல. நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை தொங்க விட்டுருவன் தூக்கல. இவன் தான் என் மாப்பிள்ளை. குடி போட்டோவ நல்லா பார். வர்றேன். அன்புள்ள ரவிக்கு எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு. என் அத்தையை எனக்கு காவலுக்கு வச்சுட்டு என்னை வெளியில எங்கேயும் போக முடியாதபடி செஞ்சுட்டார். அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளையை பார்த்து எனக்கு பேசி முடிச்சிட்டார். வர 10ஆம் தேதி எனக்கு திருமணம். நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும், இல்ல நம்ம மரணத்துலதான் முடியணும். இதோட மாப்பிள்ளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவர் நல்லா படிச்சவர். அவர்கிட்ட நம்ம காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க பிளீஸ். இல்லன்னா மனமேடை மரண மேடை ஆகும். இது உறுதி. இப்படிக்கு உங்க வாணி. சார் நமஸ்காரம். கல்யாணத்தரங்க கண்ணையா வந்திருக்கேன். என்னையா சார், நல்ல நல்ல சம்பந்தம்லாம் வந்திருக்கு சார். யோ, என் மனசு சரியில்லையா? நீ போயிட்டு வா. மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு. நீங்க போட்டோவை பாருங்க. பெரிய பெரிய சம்பந்தம்லாம் இருக்கு சார். அப்பா அம்மா ஊர்ல இல்லையே? நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ஓ, இப்ப நீ போறியா இல்லையா? முடியாது சார், நீங்க பார்த்தாதான் போவேன். நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க. இத பாருங்க, இது வக்கீல், இது இன்ஜினியர், இது டாக்டர். இந்த பொண்ணு BA, இது MA படிச்சிருக்கு. இதுக்கு படிப்பு யாருல, ஆனா பணம் எக்கச்சக்கம். யோ, இப்ப என் மூடே சரியில்லைங்கிற. நீங்க பாருங்க, மூடு தன்னால வந்துடும். என்ன
என்ன இன்ஜினியரா, டாக்டரா, வக்கீலா? சரி சரி, நீ சமையல் ரூம் போய் விட்டாலும் தண்ணி எடுத்துட்டு வா. இதுக்குதான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்றது. பொண்டாட்டி இருந்தா அதெல்லாம் செய்வான்ல. சரி சரி போ. போட்டோலாம் கையில வந்தாச்சா? ஏதாவது ஒண்ணு நெஞ்ச தொட்டு இருக்கணுமே. ஆமா ஆமா, போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா, ஏதாவது ஒண்ணு பேசி முடிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா பஸ் இல்ல, ரிக்ஷா இல்ல, ஆட்டோல தான் வர வேண்டியிருக்கு. போன முறை கூட ஆட்டோல தான் வந்தேன். இருக்கட்டும், கல்யாணத்துல வாங்கிக்கணும் போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? கூகுள் போட்டோ ஸ்டுடியோ அடையார். வாணியோட அப்பாவுக்கு இந்த போட்டோல இருக்கிற லட்சுமி தான் கைப்பட எழுதுற மாதிரி நானே ஒரு லெட்டர் எழுதினேன். அதோட லட்சுமி போட்டோவுக்கு பின்னாடி இருந்த அட்ரஸையும் எழுதி அனுப்புனேன். வாணி, சீக்கிரம் ரெடியாமா. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியும்ல. சொல்றது கேளு, எழுந்துருமா. பொண்ணு ரெடியாச்சா இல்லையா? ரெடி ரெடி. எத்தனை நாள்? ஓ சீக்கிரம் ஆகட்டும். ஐயா லெட்டர் வந்திருக்கு. என்னடா லெட்டர் இது? நேரம் கட்ட நேரத்துல எப்பா கல்யாணம் பண்றது போறவன சீக்கிரம் வண்டி அனுப்பிச்சு வை, நானும் வரணும். அக்கா அக்கா, என்ன தம்பி? சீக்கிரம் வாங்கிக்க. இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன தம்பி, என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாக்கா, நாம மோசம் போயிட்டோம். நாம நல்லா ஏமாந்துட்டோம். இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது. பாத்தியா, நல்ல குடும்பம், நாணயமான குடும்பம் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான். எவ்வளவு கிறிஸ்தவன் நடந்திருக்கான் பாரு. போறேன், அந்த பெரிய மனுஷனை பார்த்து 4 வார்த்தை கேட்கத்தான் போறேன். அவன் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி வர்றேன். நடந்தது. இவர் அமுச்சு வச்ச அந்த போட்டோ எங்க அப்பா மனசை மாத்தி எங்க கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சது. ஆனா எங்க சுயநலத்துக்காக நாங்க செஞ்ச இந்த காரியம் எங்க வாழ்க்கை தொடங்க ஒரு காரணமா இருந்தாலும் பாவம், எனக்கா எங்க அப்பா பாத்திருந்த அந்த மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கோம். அதனாலதான் எங்க கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனோம். ஆனா வீடு பூட்டி இருந்தது. எந்த 2 பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையிலே ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்ப என் கண்ணால பார்த்தேன். God is great. எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்க காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர், என்ன சொல்றீங்க? அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது. So I have to take criminal action against you. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கேயும் போக முடியாது. எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். சார், சத்தியமா இது இவ்வளவு தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஆமா சார். No, I can't say anything. By the way, Mrs. Ravi, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவர் ஊர் மைசூர். அவர் அட்ரஸ்